முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். கற்பனைக்கு எட்டாத, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்களைத்தான் நாம மேஜிக்னு சொல்றோம். இங்க நடக்க போற அதிசயத்தை பார்க்கறதுக்காக நீங்க செலவு செய்ய போற மணித்துளிகள் உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரப்போகுது. ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க போகிற மேஜிக் வந்து மைண்ட் மேஜிக், மைண்டை வச்சு சம்மந்தப்பட்ட மேஜிக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, அதுக்கு இந்த காயின் இங்கே இருந்த இந்த பவுல் வச்சுருக்கேன். ஓகே, பவுல் எம்டி. ஓகே, திரும்பியும் இந்த பவுல் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் முதல்ல இதை செக் பண்ணி பாருங்கள். இல்ல டவுட் என்ன இருக்கு அதுல? ஒண்ணுமே இல்ல. எம்டி. ஃபுல் எம்டி. வேற ஏதாவது கேப் இருக்கா அங்க? ஹோல்ஸ் ஏதாவது இதுல? இல்ல. பாத்துக்கோ. இல்ல எதுவும் இல்ல. ஓகே. சோ இது வந்து என்னோட மைண்ட் பேஸ் பண்ண ஒரு மேஜிக். இங்கே காயின் வச்சிருக்கேன். அந்த ஏதாவது பென்சில் மார்க்கர் கொடுங்களேன். ஓகே, செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு மேஜிக். காயினை இந்த மேலே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த காயினை இது டச் பண்ணக்கூடாது. இது ஊதுனா நீங்கள் கீழே இதை விழ வைக்க முடியுமா? ஊதுனா அங்கேருந்து ஊதி ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணுங்க. அங்கிருந்தா பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துங்க. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வந்தால் விழுகும்? பக்கத்தில் வாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகே, பக்கத்தில் வச்சுங்க. நீங்க பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. முடியல. ஓகே, நீங்க ஊதுனா விழுகும். கீழே காயின் கீழே விழ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றேன், நான் ஊதவே முடியாத மாதிரி ஒரு வழி பண்ண போறேன். என்னன்னா, இப்ப நீங்க எவ்வளவு பக்கத்துல வேணா வந்து நீங்க ஊதி அந்த காயினை கீழே விழுதுங்க. கையில டச் பண்ணக்கூடாது. ஓகே, கையில நீங்க தொடவே கூடாது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சும்மா ட்ரை வாங்க பக்கத்துல. அப்படியே கேட்டீங்க ரொம்ப ஆர்வமா. வாய்ப்பே இல்லை. ஓகே, ஏன் முடியாதுங்கிறீங்க? ஏன்னா கவர் பண்ணிட்டோம், சேஃப். இந்த கவருக்குள்ள மீறி எதுவுமே உள்ளக்குள்ள போக முடியாது. ஓகே, ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 100%. ஓகே, இப்போ இது க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து இந்த காயினை எந்த இதுவுமே, இந்த மார்க்கர் எதுவுமே டச் பண்ண முடியாது. சரி, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு மார்க், உங்கள் இன்சில் ஏதாவது ஒருத்தர் இன்சில் பண்ணிடுங்க. சும்மா எங்கே வேணால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஏதாவது இடத்துல ஒரு இன்சிலும் ஏதோ. இந்த காயின் அது மேலே வச்சிருங்க. பவுல் எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபோக்கஸ். இப்போ எல்லாரும் இந்த காயினை கான்சன்ட்ரேஷன்.
செக் பண்ணி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் இந்த மேஜிக்கை ரொம்ப நல்லா ரசிச்சிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைவ் மேஜிக் பார்க்குறோம். நாங்கள் ஸ்டேஜில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த அளவுக்கு இவ்வளோ பக்கத்தில் பண்ணார். நாங்கள் அப்சர்வ் கூட பண்ணி பார்த்தோம், ஏதாவது எங்கேயாவது ட்ரிக் யூஸ் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ட்ரிக் எங்கேயுமே யூஸ் பண்ணல. அவ்வளோ சூப்பராக மேஜிக் பண்ணியிருந்தார். இந்த ஜெயா டிவியினுடைய மந்திரம் ஒரு தந்திரம் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் லைவாக பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமு. ஆக்சிடென்டலாக இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு வந்து வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் எனஃப். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப லைவாக நல்லா இருந்தது. நாங்கள் இது மாதிரி ப்ரோக்ராமில் வந்து மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு அக்கேஷன்லையும் பார்க்கலாம். பார்வை பலத்த காயின் மீது உபயோகப்படுத்திய தயா அதை தொடாமல் கீழே விழ செய்து வியப்பூட்டினார். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நடந்த மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு எல்லோரும் மேஜிக்க ரசிக்கணுங்கிறதுக்காக மேஜிக்க டெலிவிஷன்ல ஒளிபரப்புறதுக்கான முயற்சியில சில பேர் ஈடுபட்டிருந்த சமயத்துல இதனால மேஜிக்கோட தனித்துவம் போயிடணும், மேஜிக்கை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் பல தடையை ஏற்படுத்தி இருந்திருக்கு. ஆனா அத்தனை தடைகளையும் உடைச்செறிஞ்சி பழமை மாறாம டெலிவிஷனுக்கு ஏத்த மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு 1965 டாக் ஹென்னிங்ஸ் என்பவரால தொகுத்து வழங்கப்பட்ட மேஜிக் நிகழ்ச்சி ஒலிபரப்பாச்சு. உலகம் முழுவதிலும் இருந்து 50 மில்லியன் மக்கள் அதை பார்த்து ரசிச்சாங்க. ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். ஓகே, யாராவது இதுக்கு முன்னால மேஜிக் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன். எங்க பார்த்திருக்கீங்க? ராமேஸ்வரத்தில் நம்ம தியேட்டரில் வச்சு நடத்துனாங்க. அங்க பார்த்துருக்கேன். ஸ்டேஜில் தான் நடந்திருக்கும். ஆமாம். ஸ்டுடியோவில் பார்த்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, இந்த மாதிரி உங்க பக்கத்துல மேஜிக் நிகழ்ச்சி நடந்து பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததில்ல. கயிறு எதுக்கு வச்சிருக்கீங்க? கட்டுறக்கு. ஓகே, நிறைய எதை கட்டுவீங்க? மூங்கில், மரம், மாடு கட்டுவீங்க. மாடு கட்டியிருக்கீங்களா? மாடு, ஆடு, ஓகே எல்லாம் கட்டுவோம். சரி, இவ்வளவு மாடு ஆடெல்லாம் கட்டியிருக்கீங்க. முதல் தடவையா என்ன கட்டிடுறீங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிடுவீங்களா? ஓகே, ரைட். ஓகே, இந்த கோட்டை கையில வச்சிருங்க, அப்படி வைங்க. ஓகே, காலையும் கையையும் கட்டுறீங்க ரெண்டு பேரும். கயிறு இழுத்து பாருங்க, நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு தானே? இழுத்து பாருங்க கயிறை, இழுங்க. ஸ்ட்ராங்கா இருக்கா? இதை ரெண்டை இப்படி வச்சுங்க. ஓகே, இந்த பக்கம் பிடிச்சிங்க, இந்த பக்கம் நீங்க பிடிச்சிருங்க. இழுங்க. இப்போ ஸ்ட்ராங்கான கயிறு தானே? கயிறு. ஓகே, இப்படி உட்காந்துருக்கேன். கிளியர். நல்லா இழுத்துங்க, இந்த சைடு இழுத்துருங்க. ஓகே, இழுங்கண்ணா இப்படி. பார்த்து. ஓகே, முடிச்சு போட்டுருங்க. இழுத்துங்க. ஓகே, இன்னொரு முடிச்சு. நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க.
பயங்கர டைட்டா கட்டியிருக்கீங்க. முடிச்சு போட்டிருக்காரான்னு ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. எல்லாரும் முடிச்சு இருக்கா இதுல? முடிச்சிருக்கு சார். ஓகேவா? ஓகே. எனி டவுட்? ஓகே. எவ்வளவு முடிச்சு போட்டீங்க? 5. அவர் ஒரு 2, இவர் ஒரு 2, மொத்தம் ஒரு 12 முடிச்சு இருக்கு போல் இருக்கு. நான் என்ன கட்டுவீங்களான்னு உங்களை கேட்டேன். நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கீங்க. ஓகே. இதுல இருந்து அசையறதுக்கு வாய்ப்போ இல்ல இது? சரி, இந்த முடிச்ச வந்து நான் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது முடிச்சு கழட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என் கையில என்னோட கையில நான் இதை ஓபன் பண்ண முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்லை. ஆனா நான் ஒரு வழி இருக்கு. என்னன்னா என்னோட பல்லுல நான் கடிச்சு இதை ஓபன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் அதுக்கப்புறம் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஆமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் இந்த முடிச்ச வந்து என்னால ஓபன் பண்ண முடியும். இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. நல்லா டைட்டா நீங்க முடிச்சு போட்டிருக்கீங்க. ஓகே. கையும் காலையும் நல்லா கட்டியாச்சு. இதுல எந்த டவுட் இல்லைல்ல? கோட்டை உதறி பாருங்க. இது கோட்ல கத்திரி, சிசரு, லைட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல சார், எதுவும் இல்லை. ஒரு தடவை பார்த்துட்டீங்களா? ஓகே, சரி. நீங்க உங்க மொபைல் இருக்கா? மொபைல் எடுத்து டைமை பார்க்கணும். எப்போ தெரியுமா டைம் பார்க்கணும்? இவர் இந்த கோட்டை வந்து நீங்க இது மேல கவர் பண்ணணும். ஓகேவா? மேல எப்படி அப்படி எடுத்துருங்க. அப்படி போடணும். தள்ளி இப்ப இல்ல, நீங்க டைம் பார்க்கணும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. டைம் வந்து இவர் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க டைம் பார்க்கணும். எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு இவர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க டைம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமரை நீங்க எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க மனசுலயே. எவ்வளோ 1, 2ங்கிறது மைண்ட்ல இது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. ஆனா இவர் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால நீங்க வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெடியா? சொல்றப்போ நான் 1, 2, 3 நீங்க க்ளோஸ் பண்ணணும். ரெடியா? ரெடின்னு சொன்னாதான் போகும். ஓகே ஓகே. 1, 2, ஓகே 3 நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. நீங்க வந்து நல்ல தள்ளி நின்னுங்க. ஓகே. இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு டைம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யாரு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கை எடுத்ததுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுவீங்களா? ஓகே. எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க எவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க? எவ்வளவு நேரம்? டைமே ஆன் பண்ணவே இல்லையா நீங்க? சரி, இந்த கோட்டை எடுத்து பாருங்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு. எடுங்க, கோட்டை எடுத்து பாருங்க. கோட்டை எடுத்து பாருங்க. முடிச்சு செக் பண்ணி பாருங்க. முடிச்சு அப்படியே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இழுத்து பாருங்க. முடிச்செல்லாம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. அப்படியே தான் இருக்கு. செக் பண்ணிருங்க. அப்படியே தான் இருக்கு. திரும்பி அதே மாதிரி இந்த கோட்டை வாங்கிக்கங்க. சொல்ற போது திரும்பி நீங்க க்ளோஸ் பண்ணணும் கோட்டை. அதே மாதிரி சேம் டைம் நீங்க பார்க்கணும். இப்போ பார்க்காதீங்க. நான் க்ளோஸ் பண்ணும்போது தான் நீங்க டைம் பார்க்கணும். ஓகே. டைமிங் வந்து நான் இது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெடி. நீங்க க்ளோஸ் பண்ணலாம். அப்படி போடுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. தள்ளி நின்னுங்க. ஓகே. கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. எவ்வளவு டைம்? இப்பதான் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு அவரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஓகே. பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. திரும்பி நீங்க கோட்டை எடுங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகே. புடிச்சு அப்படியே இருக்கு. திரும்பி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ். தேங்க்யூ. பார்வையாளர் ஒருவரால் தரப்பட்ட கயிற்றின் மூலம் தயாவினுடைய கைகள் கால்களோடு இறுக கட்டப்பட்டது. சாதாரணமானவர்கள் அந்த கட்டிலிருந்து மீள்வது மிக கடினமானது. ஆனால் நொடி பொழுதில் அதிலிருந்து தன்னை விடுவித்து காட்டி அசத்திய தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மாய வித்தை அல்லது செப்பிடு வித்தைங்கிறத நம்ம ஊர் நாட்டுப்புற கலைகள்ல ஒன்னா சொல்றாங்க. சால வித்தை, இந்திரஜாலம், கண்கட்டி வித்தை, மாய வித்தைன்னு
இப்படி பல வகைகள்ல தமிழ்ல அழைக்கப்பட ஆங்கிலத்துல மேஜிக்னு அழைக்கப்படுது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். 52 கார்ட்ஸ். கை காட்டுங்க உங்க கையை. எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ், இதே ஒரே மாதிரி இல்லை. ஓகே, கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது நான் இதிலிருந்து ஒரு டாப் கார்டை நான் திருப்புறேன். இந்த மேலே இருக்கிற கார்டை ஓப்பன் பண்ணுறேன். இதோட பேர் தெரியுமா உங்களுக்கு? கே டைமண்ட், கிங் ஆஃப் டைமண்ட். கிளியராக தெரியுதா? கிங் ஆஃப் டைமண்ட். ஓகே, ஸோ ஒரே ஒரு கார்டு இது கிங் ஆஃப் டைமண்டை ரொம்ப ஸ்லோவாக தான், இந்த உங்களுக்கு கன்ஃபியூஸே வேணாம். இஸ் கிங் ஆஃப் டைமண்ட். இந்த கிங் ஆஃப் டைமண்ட் இங்கே இருக்குது. ஓகே, இந்த கிங் ஆஃப் டைமண்டை ஸ்லோவாக டேர்ன் பண்ணியிருக்கேன். திருப்பிட்டு உங்கள் கையில் இப்படி வச்சுருக்கேன். ஓகே, கையில் அப்படியே வச்சுருக்கேன். இந்த கை நீங்கள் இந்த கை மேலே இப்படி வச்சுருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே, உங்கள் கையில் என்ன கார்டு நான் கொடுத்துருக்கேன்? கிங் ஆஃப் டைமண்ட். கிங் ஆஃப் டைமண்ட். ஓகே, ராஜா. நான் இன்னொரு கார்டு திருப்புறேன். இதோட பேர் தெரியுமா? ஆர்டின் 2. ஓகே, இது ஆர்டின் 2. ஓகே, இந்த ஆர்டின் 2வை கிளியராக இங்கே பாருங்கள். இந்த ஆர்டின் 2வை நான் இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இதை எடுத்து நீங்கள் கையில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த கையை அது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே என்ன கார்டு இருக்குது? இங்கே என்ன கார்டு? கே டைம். அவர் கையில் இருக்கிறது ஆர்டின் 2. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எந்த சந்தேகம் கிடையாது. ஓகே, உங்கள் கையில் கே இருக்குது. லைட்டர் இருக்கா யாராவது கையில்? உங்கள் கையில் என்ன கார்டு கொடுத்துருந்தேன்? கிங்கு. அதே மாதிரி அங்கே என்ன கார்டு சொன்னீங்க? 2 அங்கே இருந்துச்சுன்னா இங்கே கிங் இருக்கணும், அங்கே 2 இருக்கணும் நீங்கள் சொல்லணும். அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்லோவாக. நீங்கள் கிங்கை இருக்கான்னு பாருங்கள். ஆர்டின் 2 இங்கே வந்துருச்சு. அவங்க கையை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். கார்ட்ஸ் இருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் எடுத்துக்க, எனக்கு காட்ட வேணாம். ஏதாவது ஒரு கார்டு எனக்கு காட்டாமல் சீக்கிரட்டாக பார்த்துக்க. நான் திரும்பிக்கிறேன். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு அந்த கார்டை காட்டிடுங்க. கார்டை மறைச்சிருங்க, என்கிட்ட காட்டாதீங்க. நான் திரும்பலாமா? ஓகே, இந்த கார்டு ஓகேவா இல்லை வேற கார்டு ஏதாவது எடுக்கணுமா உங்களுக்கு? இந்த கார்டே ஓகே. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த கார்டை, இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்களே அந்த கார்டை உள்ளே வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு காட்ட வேண்டாம், மிக்ஸ் பண்ணிக்க. கார்டை உள்ளே வச்சு நல்லா கலந்துருங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கி கூட மிக்ஸ் பண்ணுறீங்களா? பண்ணிட்டீங்க. இதில் நீங்கள் எடுத்த கார்டு இதிலிருந்து எங்காவது வெளியே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. உங்கள் பேர் என்ன? அருண்குமார். உங்கள் கையை காட்டுங்க. அருண்குமார், உங்கள் கையில் இந்த கார்டை இப்படி வச்சுருக்கீங்க. அந்த கையை மேலே நீங்கள் வச்சுங்க. நீங்களும் எல்லோரும் கையை மேலே வைங்க. ஓகே, ரைட். எனக்கு தெரியுமா என்ன கார்டுங்கிறது? தெரியாது. இதுதான் வேர்ல்டு ரொம்ப அட்வான்ஸான ஒரு மேஜிக். இப்போ நான் பண்ண போகிற மேஜிக் கிளியராக நீங்கள் இங்கே வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் தான் கார்டை கையில் வச்சுருக்கீங்க. ஓகேவா? அருண்குமார் கையில் தான் கார்டு இருக்குது.
ஒரு காடு மட்டும் மாயமா மறைஞ்சிருக்கு. மறைஞ்ச காடு என்னோட கையில இங்க கிடையாது. கிளியரா பாருங்க. நீங்க என்ன காடு எடுத்தீங்களோ அந்த காடு மட்டும் இவர் பாக்கெட்டுக்குள்ள, கையில் எதுவும் இல்லை. ஒரு கார்டு எடுக்கிறேன், கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஒரு கார்டு அவர் பாக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த கார்டை நான் அப்படியே இங்கே மெதுவாக திருப்புறேன். உங்கள் கார்டா இது? கைகளால் தொடாமல் கண் பார்வையால் காயினை வீழ்த்தியது. பலரும் சேர்ந்து கயிற்றால் இருக்க கட்ட நொடி பொழுதில் அதிலிருந்து விடுவித்துக் கொண்டது. பார்வையாளர் ஒருவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காடை மற்றொரு பார்வையாளரின் பாக்கெட்டிற்குள் வர செய்தது என பல மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல அசத்தும் மேஜிக்குகளை உங்களுக்காக தரப்போகிறார். காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.